பக்கத்தில் சொல்லுங்களேன், நன்றி செலுத்தினா துதி செலுத்தினா பிசாசு பக்கத்தில் வரவே மாட்டான். அல்லேலூயா. இந்த திருநெல்வேலி நாகர்கோவில் இந்த ஏரியாலெல்லாம் ஒரு சாது ஏசுதாஸ் ஐயா அப்படின்னு ஒரு பரிசுத்தவான் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மழை வந்துடுச்சு. மழை வந்த உடனே பக்கத்தில் ஒரு கோயில் இருந்துச்சு. கோயிலில் போய் ஒதுங்கிட்டார். மழைக்கு ஒதுங்கணுங்கிறதுக்காக, நனைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக பக்கத்தில் உள்ள ஒரு கோயில், என்ன கோயில்னு உங்களுக்கு தெரியும். அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கும்போதே சும்மா இருக்க வேண்டியானே, சோதரம் சோதரம்ப்பா, நன்றியப்பா, சோதரம் சோதரம் சோதரம்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கார் மனுஷன். அந்த கோயிலில் இருந்த ஒரு அசுத்தாவி அந்த பூசாரியை போய் எழுப்பி, ஒருத்தன் நம்ம கோயிலில் வந்து என்ன செஞ்சிருக்கான், உக்காந்துருக்கான், மலைக்கு ஒதுங்கிட்டு என்னமோ சொல்லுதான். அவன் வாயிலிருந்து அக்கினி வந்துக்கிட்டே இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. கடவுள் சோதரம் சோதரம்னு இவன் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு அங்க இருந்த அசுத்தாவி, அந்த கோயில இருந்த அசுத்தாவி, எனக்கு பயமா இருக்கு, முதல்ல அவனை அந்த இடத்த விட்டு காலி பண்ணு, இல்லாட்டி வெட்டி கொள்ளு. அந்த பூசாரி படுத்திருந்தவன், நல்லா தூங்கிட்டு இருந்தவன், அசுத்தாவி அவனை போய் எழுப்பி நேராக கோயிலில் போய் இங்கே உட்காந்து இவர் மழை பெய்யுதுன்னு அவன் மலையிலே வந்துட்டான். பூசாரி மலையிலே வந்து, கவனிங்க சின்ன பிள்ளைங்க கவனிங்க, வந்து அருவாளை எடுத்துட்டு வந்து, நீ என்ன சொல்லிட்டு இருக்க, எங்க சாமி பயப்படுது, உன் வாயிலிருந்து அக்கினி வருதாம, அவனை உன்னி முதல்ல இடத்த கழிப்பு வெட்டி கொன்னே போடுவேன் அப்படின்னு அருவாள் எடுத்துட்டு அந்த சாது ஏசுதாஸ் ஐயாவை பூசாரி சொல்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்க, வாயிலிருந்து அக்கினி வருதா, எங்கள் சாமிக்கு பயமாக இருக்கு. சொன்ன உட்காரு, உண்மையான அறிவு இருக்கா, நான் மனுஷன், என் வாயிலிருந்து வருகிற வார்த்தைக்கே உங்கள் சாமி பயப்படுதுன்னா என் சாமி பெருசா உன் சாமி பெருசா? கரங்களா தாட்டு. சாது ஏசுதாஸ் ஐயா, என் சாமி பெருசா உன் சாமி பெருசா? முட்டா பையல, அறிவு இருக்கால, கூறுகட்டவன. ஆமா, நான் யோசிக்கவே இல்லையே. கொஞ்சம் முட்டா பயில தான் திருநெல்வேலி சைடில். ஆனால் பெரிய பெரிய ஞானிகளும் அங்கே தான் இருந்திருக்காங்க, பெரிய பெரிய ஊழியர்களும் எழும்பியிருக்காங்க. சொன்னால் புரிஞ்சுக்குவேன். ஆமாம், உலகத்தில் எவன சாமியை விட ஒரே ஒருத்தர் தான் பெரியவர், கர்த்தர் பெரியவரும் புகழப்படத்தக்கவரும். அல்லேலூயா. பூசாரி ரட்சிக்கப்பட்டு, பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு, இன்னைக்கு பேர பிள்ளைகள் சர்ச்சில் இருந்துகிட்டு இருக்காங்க. கரங்களை தட்டும். அல்லேலூயா. உங்க வாயில துதி வந்தா, உங்க வாயில ஸ்தோத்திரம் வந்தா என்ன பண்ணும்? பிசாசு பயப்படும். ஃபாதர் சொன்னார், துதி எடுத்தால் என்ன செய்வான்? சாத்தான் முறுமுறுத்தால் இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்து. நான் ஏற்கனவே சொன்னேன், வாயில முறுமுறுப்பு வரக்கூடாது. புலம்பி உற்பிதாக்கள்ல ஒருத்தன், கிட்டத்தட்ட 22 சந்ததியில யாக்கோபு வரைக்கும் முதிர் வயதுல தான் செத்தாங்க. ஆனா முற்பிதாக்கள்ல ஒருத்தன் வியாதிப்பட்டு செத்தான் அப்படின்னா யாக்கோபு. என்ன வியாதின்னா கேன்சர். ஏன்னா அவனுக்கு சொல்லப்படுகிற அதே வார்த்தை தான் எசேக்கியா ராஜாவுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. காலா, ஹீப்ரு வேர்டு வந்து காலா, ராஜ பிளவை. பிளவைன்னா அல்சர், ராஜ பிளவைன்னா கேன்சர். நான் மரித்தால் நலமாக இருக்கும், என் குமாரனோடே நான் போவேன், எல்லாம் எனக்கு எதிராக இருக்கிறது, நான் இருந்து ஆவது என்ன? ஒரே முறுமுறுப்பு, புலம்பு. பெரிய ப்ராஃபிட் அவன் யாக்கோபு. இங்க 49 பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளே கடைசி நாட்களில் நான் என்ன நடக்குங்க வாங்கன்னு பிள்ளைக்கு தீர்க்க தரிசனம் சொல்றேன்.
மகன் யோசேப்பு வந்து, அப்பா இந்த தரிசனம்லாம் பார்த்தேன், சூரியனும் சந்திரனும். தரிசனத்துக்கு இவன் விளக்கம் சொல்றான். யாரு? ஞான திருஷ்டி வரமெல்லாம் யாருக்கு இருக்கு? யாக்கோபு இருக்கு. ஆனா சூழ்நிலை எதிரான உடனே கர்த்தர்கிட்ட கேட்டிருக்கல. எல்லாம் முட்டா பயல்களா, என்ன ஏமாத்த பார்க்கல. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்ன செய்யுது? வணங்குதுன்னு என் மகனுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. எனக்கே சொன்னதை செய்யும் மூலமும் அவர் கைவிடலை, என் மகனுக்கு சொன்னதை செய்யும் மூலமும் அவர் கைவிட மாட்டாரா? ஐயால ஒருத்தனை போட்டு தூக்கி தூக்கி போட்டு மிதிச்சு ரூமுக்குள்ள போட்டு மூஞ்சிலேயே குத்திருந்தா உண்மையை சொல்லியிருப்பான்னு சொல்லியிருக்க மாட்டான். சொல்லுங்களேன். ஆமா, இல்லாட்டி கர்த்தர்கிட்ட கேட்டிருக்கலாம். கழுது எங்க இருக்கு ஆண்டவர் சொன்னாரா சொல்லலையா சாமுவேலுக்கு? சொல்லுங்களேன். காணாமல் போன கழுது, காணாமல் போன ராஜா, உனக்கு நீ தான் இந்த நாட்டு பிரதம மந்திரி. சவுல சொல்றான். அவன் நேரா யுத்த தளவாடங்கள் இருக்கிற இடத்துல போய் என்ன செஞ்சிருக்கான்? மேல் பரன்ல போய் நீளமா பாம்பு மாதிரி உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். எங்க இருக்கான்? யுத்த தளவாடங்கள் இருக்கிற இடத்துல. கூட்டுவா. காணாமல் போன சவுல ஆண்டவர் இருக்கிற இடத்த சொல்றாரு. காணாமல் போன கழுதை ஆண்டவர் இருக்கிற இடத்த சொல்றாரு. காணாமல் போன வெள்ளிக்காசு, காணாமல் போன ஆடு, இதெல்லாம் உங்க வாழ்க்கையில் ஏதாவது காணாமல் போனா ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுங்க? சொல்லுங்க, கேளுங்க. அழகா சொல்லுவார், அழகா சொல்லுவார். ரேஷன் கார்டு எங்க வச்சேன்? என்ன சகோதரிகளுக்கு நிறைய இருக்கு. இந்த எங்கள் அம்மா எங்கே செயினை கழட்டி வைப்பேன், நைட்டில் திடீர்னு படுக்கிறதுக்கு முன்னால் வைப்பாங்க. அப்புறம் காலையில் எங்கே வச்சேன் பெரிய நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் சின்ன வயசில். இதனால் எங்கே எதை வச்சாலும் ஆண்டவரே எங்கள் அம்மா மாதிரி நான் மறக்கக்கூடாது. இந்த பரம்பரை சாபம்லாம் பழைய ஆள் கூட ஒழிஞ்சிடும். எங்கே வச்சேன், எப்போ வச்சேன் எல்லாம் எனக்கு என்ன செய்யணும்? ஞாபகம் வைக்கணும். சகோதரி எத்தனையோ முறை எதையாவது எங்கேயோ தேடுறதுல சாந்தினியும் ஜாயும் பெரிய கில்லாடிகள். அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொன்னால் போதும், போவா சாவி மாதிரி காரியங்களை செய்து முடிக்கும் முன்னு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? இளைப்பாற மாட்டாங்க. என் மகனை பற்றி ஒரு வார்த்தை கேட்டிருந்தா, என் மகன் எங்க ஐயா இருக்கான் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டான். ஏன்னா என்னை நோக்கி கூப்பிட்டு இதோ நான் இருக்கிறேன். இதே யாக்கோபு தான் எப்படி எங்க ஏமாத்துற மாமனாரை சமாளிக்கிறதுன்னு கேட்குறான். பட்டையை வாதமே மரத்தினுடைய பட்டையை உரிச்சு போட்டுன்னு சொல்லி கொடுக்க. பக்கத்தில் வச்சுக்கோங்க, எப்படி லாபம் சம்பாத்தியம் பண்ணணும் அழகாக சொல்லுவார். புரியுதா? ரொம்ப நாள் நீங்கள் உங்களை என்னையும் ஆண்டோடைய பிள்ளைகளை ரொம்ப நாள் யாரும் ஏமாற்ற முடியாது. கரங்களை தாருங்களா. அல்லேலூயா. தேவன் எடுத்து கொடுப்பார். யாக்கோபனுடைய ஆடுகளை, லாபானுடைய ஆடுகளை எடுத்து யாக்கோபுக்கு என்ன செய்தாரா? மகனை கேட்டிருந்தா அழகா சொல்லுவார். இப்போ ஒன்றும் இல்லை, சேஃபர் சைடா இருக்கு, ஏன்ட்டு தான் இருக்கா. தரிசனம் உங்களுக்கு கொடுத்திருந்தா வேதம் சொல்லுது, சொன்னதை செய்யும் பலம். சொல்லுங்க, சொன்னதை செய்யும் பலம். வாசிக்கைகளை 28:15 யாக்கோபு, நான் உனக்கு சொன்னதை, ஆதியாகமம் 28:15 ஜெனிசஸ். நான் உன்னோடே இருந்து, ஐயா wherever you go I will come. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க போகும் இடம் எல்லாம். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க எங்க போனார், நீங்க ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போனா அவர் என்ன செய்வார்? வருவார். பாஸ்டர் சரவண பவனில் விக்கிரகங்களாக இருக்குது, அங்கெல்லாம் போய் சாப்பிடலாமா? அவன் தான் நல்ல தோசையை சுடுதான். நீ போகும் இடம் எல்லாம், நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதும் இல்லை. I have done that which I have spoken to thee of, again into his land. I will not leave thee. சொல்லுங்களேன், அவர் உங்களோட தான் இருக்கிறார். சொல்லுங்க, அவர் உங்களோட தான் இருக்கிறார், எங்கே இல்லை. அப்போ இங்கே ஐயா உங்களையும் என்னையும் அனாதையை விட்டுருவார் ஐயா?
அனாதையை விட்டுருவாரா? யாருமே இல்லை வனாந்தரத்தில். யாக்கோபு அனாதையா இருக்கேன். பொண்ணு அழைப்புன்னு கேள்விப்பட்டிருக்கோம், மாப்பிள்ளை அழைப்புன்னு கேள்விப்பட்டிருக்கேல. யாக்கோபு மாப்பிள்ளை அழைப்பு மாதிரி தான் தன்னந்தனியாக போய் மாமனார்ட்ட சிக்கி. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை விட்டு என்ன செய்வதில்லை. அல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி டி குட்ராஜா. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மணவாளனே உம்மை மறவேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா பகல் நேர மணவாளனே உம்மை மறவேன். பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே. நாளெல்லாம் என் மேலான சந்தோஷம் நீரே. நாளெல்லாம் உம்மை பாடுவே. கரங்களை உயர்த்தி சொல்லாமா? மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மணவாளரே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மணவாளரே. பகல் நேர பாடல் நீரே. கரங்களை உயர்த்தி சொல்லாம். இரவெல்லாம் மேலான சந்தோஷம் நீரே. என் மேலான சந்தோஷம் நீரே. தாய்மடி தவழும் குழந்தை போல இருக்கின்றே. தாய்மடி தவழும் குழந்தை போல இப்போதும் எப்போதும் உம்மைத்தான் உள்ளே. இப்போதும் எப்போதும் நம்பி உள்ளே உம்மைத்தான். மகிழ்ச்சியின் நீர்தானையா மணவாளரே. மகிழ்ச்சியின் உயிரினும் மேலானது மணவாளரே. உயிரினும் மேலானது பேரன்பு. எனவே பாடுகிறே என்னுயிர் இருக்கும் வரை. சொல்லலாம். உயிரினும் மேலானது, உயிரினும் மேலானது
கரம் கூட இருந்து நடத்தும். தேவைகளை சந்திங்க. வியாதிகள், பலவீனங்கள், சோர்வுகள், அவிசுவாசங்கள், பயங்கள் பிள்ளைகளை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. ரோமர் எடுக்கலாம் 12ஆம் அதிகாரம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். எத்தனை? 11:21 11 12 13 வாசிங்க. 12 11 அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள், ஆவியிலே அனலாய் இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஐயா, அனலா இருக்கும்போது பிசாசு எண்ணத்தை கொண்டு வந்தாலும் கர்த்தரை விட்டு நம்ம போக மாட்டோம். ஒரு 2 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பேங்க் மேனேஜர் எனக்கு ஃபோன் பண்ணார். பாஸ்டர், சொல்லுங்க சார் அப்படின்னு, நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு. நான் ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ யார்கிட்ட கேட்குறா? பேங்க் மேனேஜர் இப்போ நம்மகிட்ட கேட்குறேன். நீங்கள் எதாவது ஹெல்ப், அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அவர் சொல்கிறார், எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? பண்ணிடுவோம். நீங்கள் செய்வேன்னு வைப்பீங்களா? வச்சிருவோம். அவர் என்கிட்ட என்ன கேட்குறாரு? என்ன வச்சிருவீங்களா? செய்வேன்னு வைப்பீங்களா? வச்சிருவோம். என்ன பிரச்சனை? ஒரு செய்வனை வைக்கணும். எங்கள் ஆஃபீஸில் அந்த ஆளுக்கும் கல்யாணம் ஆயிட்டு, இதுக்கும் கல்யாணம் ஆயிட்டு. ஆனால் 2 பேருமே கள்ள தொடர்பில் இருக்காங்க. நீங்கள் ஏதாவது பண்ணி பாஸ்டர் அவங்க 2 பேரும் பிரியணும், இதை செய்ய முடியுமா? செஞ்சிருவோம். எப்போ செய்ய? இப்போவே செஞ்சிருவோம். எப்போ நடக்கும்? உடனே நடக்கும். எப்படி இப்படி பிரச்சனைலாம் பாஸ்டர்மார்களுக்கு வருதுப்பா. அப்படியா? உடனே நடக்குமா? உடனே நடக்கும். அந்த பையன் பேர் என்ன பேர்? ஒரு கிறிஸ்டியன். இந்த பொண்ணு பேர் என்ன பேர்? இதுவும் கிறிஸ்டியன். இது எந்த சபைக்கு போகுது? இது ஏஜி சபைக்கு போகுது. இது எங்கே போகுது? இது இங்கே போகுது. வேளங்கும் சொல்கிறது இந்து. உடனே ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவரே, அதுக்கும் வசனத்தை வச்சு, பார்வோனுடைய சேனையும் இஸ்ரவேல் ஜனங்களும் சேராதபடியா நடுவில் ஒரு அக்கினி வந்துச்சான். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. அது போட்டிருக்கு, வாசிக்க. 14 தானே? யாத்திராம 14. இரவு முழுவதும் பார்வோனுடைய சேனையும் எகிப்தியரும் சேராதபடி என்ன செஞ்சுச்சான்? 13 14 14 நினைக்கிறேன். நடுவாக இந்த அக்கினி, இந்த மாதம் முழுவதும் அக்கினியை பற்றி பேச தான் சொல்கிறேன். 19 14 19 நல்ல கவனிங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாய் நடந்த தேவதூதனானவர், தூதனானவர்னா இயேசு தான், விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. இல்லை அந்த அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக என்ன 20ஆம் வசனம், அது அந்த மேகஸ்தம்பம் என்ன பண்ணுச்சா? எகிப்தியருடைய சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் நல்ல கரங்களை தட்டி ராம் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி, ஒன்றை ஒன்று சேராதபடி. இதுதான் நமக்கு ரேமா. நம்ம செய்வனை வச்சு ஆகணும். ஃபோனில் அவங்க பாஷையில் அதுதான். இந்துக்கள் எல்லாம் வருவாங்க, உங்களோட யாராவது வருவாங்க, செய்வனை வச்சுருவோம். அப்போ நம்மளை எதுவும் சொல்ல மாட்டாங்களா? பாஸ்டர் பற்ற வச்சுட்டு பரட்டன்னு சொல்ல மாட்டாங்களா? சொன்னால் சொல்லிட்டு போகிறேங்க. இது இந்த வசனத்தை வச்சு தான் ஜோப் பண்ணி இயேசுவின் நாமத்தினாலே இவனும் இந்த பிள்ளைகளும் பிளவு உண்டாக்கு. இவன் குடும்பத்தை பார்க்கட்டும், இவன் குடும்பத்தை பார்த்துட்டும் சொல்லிட்டு வச்சுட்டேன்.
அடுத்த நாள் ஃபோன் வருது, பாஸ்டர் உங்கள் செய்வனை பழிச்சிட்டு. கரங்களை தாட்டுங்களேன். ரெண்டு குடும்பத்துக்கும் தெரிஞ்சு சண்டை வந்து 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. பாஸ்டர் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க உங்கள் செய்வனை அப்படின்னார். சொன்னேன், அவன் குடும்பத்தை பார்க்கட்டும், இவன் குடும்பத்தை பார்க்கட்டும். கடைசி இவனு நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி நான் சொன்னேன், நீயும் சீக்கிரமாக கல்யாணம் முடிச்சு உன் குடும்பத்தை என்ன செய் பார். எல்லாம் சொல்லுங்க, அக்கினி அனல் சொல்லிக்கிட்டே போகலாம். பவுல் சொல்லுகிறார், அசதியாய் இராமல் எப்படி இருங்க, ஜாக்கிரதையாய் இருங்க. அசதி தேவை, தூக்கம் தேவை. இந்த வாரம் கோயம்புத்தூருக்கு பிள்ளைகள் மேரேஜுக்கு போயிட்டு வந்தேன். மெர்சி, ஷியாம். நேற்று திருநெல்வேலி போயிட்டு 100கணக்கான கிலோமீட்டர் அலைச்சல், பிரயாசங்கள். அசதியாக இருக்கக்கூடாது. ஏன் சிஸ்டர் லேட்டாக வரீங்க? பிள்ளை தூங்கிட்டு. பிள்ளை என்ன செஞ்சிட்டு? சர்ச்சுக்கு வர பிள்ளை தூங்கிட்டு. ரைட்டு. இப்போ பிள்ளை தூங்கினா ஸ்கூலுக்கும் அப்படி தான் விட்டுருவீங்களா? பிள்ளை தூங்கிட்டுன்னு பிள்ளை தூங்கிட்டுன்னு விட்டுருவோமா ஸ்கூலுக்கு? காலையில் எந்திரிச்சிட்டோம். ஒய்ஃபுனால 4:30 மணிக்கெலாம் எந்திரிச்சாச்சு. பாப்பா எந்திரிக்கலை. ஒரு அடி கொடுத்தேன். பாப்பா எந்திரி பாப்பா, இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுறது பிரசங்கமே என்னதுதான், அசதியாய் இராமல். பிள்ளை ஸ்கூலுக்கு போக எழுப்புறோமோ எழுப்பலையோ, தேவ பிரசன்னத்துக்கு கொண்டு வர துரிதப்பட வேண்டும். கரங்களை தாட்டுங்களா. அல்லேலூயா. பிள்ளை தூங்குது, அதனால் சர்ச்சுக்கு வரலை. ஐயா, பிள்ளை ஆவியில், வேதம் சொல்லுது ஆவியிலே பிள்ளை வளர்ந்து. யோவான் சாணனை பதிய விளையாடாங்கடே. யார் உட்காருங்க, ஏட்ட ரக்ஷா, இவா உட்கார், சாந்தினி, ஜாய், இந்த பேரெல்லாம் வச்சுக்கிட்டு தூணை பிடிச்சி முடிஞ்ச பிறகு விளையாடணும். உட்கார். நல்லா கவனிங்க, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. ஆவியிலே அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். எல்லாரும் வாழ்க்கையில் அசதி வரும். ரெஸ்ட் எடுக்க வேண்டாம்லாம் சொல்லலை. ஆனால் ஸ்பிரிட் மேன், மைண்டு ஷார்ப்னஸ். ஆயிரக்கணக்கான பேர் சூழ்ந்து நிற்கிறாங்க. ஒரே ஒரு பெண் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறா. ஆவியில் அனலாக இருந்தார் இயேசு. என்னை தொட்டது யார்? எத்தனை பேர் தொடுறாங்க. என்னை தொட்டது யாருன்னு என்ன ஐயா கேட்கரு? இல்லை இல்லை இல்லை, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன். கரங்களை தாட்டுங்கள். அல்லேலூயா. என்கிட்ட என்ன புறப்படுது, என்கிட்ட என்ன வருது, வாட் ஐ ஆம் ரிசீவிங், வாட் அவுட் கோயிங், அது எல்லாம் ஸ்பிரிட்ல இயேசு ரொம்ப தெளிவாக இருந்தார். அவர் எல்லாருடைய இருதயங்களை அறிந்திருந்தபடியினால் ஒருவரை குறித்து அவருக்கு சாட்சி சொல்ல வேண்டியது இருந்ததில்லை. 40 வருஷம் முன்னால டிஜிஎஸ் ஐயா ஊழியக்காரர்களுக்கு ஒவ்வொருத்தருக்காக ஜெபம் பண்ணிட்டு பண்ணார். அப்போ ஜேம்ஸ் சந்தோஷம் அப்படின்னு ஒரு ஊழியக்கார், ரொம்ப படிப்பறிவு இல்லாதவர், பிரின்ஸ் ஆஃப் பீஸ் ஃபவுண்டர். அவர் ஊழியத்தில் அந்த நாட்களில் பெந்தேகோஸ் ஊழியக்காரங்கனாலே ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது அப்போ தான் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஒரு ஸ்தாபனத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணி உருவாக்கி வர்றது. இப்போ நம்ம இந்த ரிஜாய்ஸ் அசம்பிளி எஸ்டாப்ளிஷ் பண்ணி உருவாக்கி வர்றது தேவனுடைய பலத்தில் தான் முடியும். ஏன்னா ஊரில் உள்ள பிசாசெல்லாம் நம்மகிட்ட தான் வந்து போராடும். அப்போது தினகரன் பிரதர்கிட்ட ஜெபம் பண்ணுறதுக்காக அவரும் வந்தாரா. தினகரன் உட்காந்து ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணிட்டு இப்படி போகும்போது கூப்பிட்டார், பிரதர் வாங்க. என்னய்யா, உங்கள் பையன் இந்த பறக்கிற ஹெலிகாப்டர் பொம்மை ஹெலிகாப்டர் கேட்டு 2-3 மாதமாக அழுதுகிட்டே இருக்கான்ல. பாக்கெட்டில் கை விட்டு 150 ரூபா எடுத்து கொடுத்து என்ன செஞ்சாரா, கொடுத்தார். வாங்கிடுங்க, பையனை கொண்டு கொடுங்க. மனுஷன் உடஞ்சி அழுதுட்டார்.
ஸ்பிரிட்ல சென்ஸ் பண்றது, அனலா இருப்பது. ஆண்டவருக்காக நீங்க அனலா இருக்கும்போது உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை, உங்களுடைய தொடுதல், உங்களுடைய பிரசன்ஸ். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருநெல்வேலியில் ஒரு பாஸ்டர் மெயின் ரோடு வழியாக போனால் கொஞ்சம் லேட் ஆகும்னு ஒரு குறிப்பிட்ட கோயில் வழியாக டக்குன்னு பஸ்ஸுக்கு போகிறதுக்காக குறுக்க போயிட்டார். ஒரே ஒருத்தர் நடந்து போயிட்டார். அனலாக இருந்த பாஸ்டர் அந்த ஊரில் இருந்த பலவான் அந்த பூசாரி எழுப்பி, நம்ம ஏன் இடத்து வழியாக ஒரு பாஸ்டர் போயிட்டாரு, என்னால் இனிமேல் அங்கே இருக்க முடியாது, அதை பூட்டி போட்டுட்டு ஊருக்கு வெளியில் அவுட்டரில் எனக்கு ஒரு கோயிலை கட்டுன்னு சொல்லி இன்னைய வரைக்கும் அந்த கோயில் பூட்டி கிடக்கு. இதுதான் ஆவியில் அனலாக இருப்பது. கரங்களா தட்டுங்க. அல்லேலூயா. ஊழியம் செய் அப்படின்னு சொல்லலை பவுல், ஆவியிலே அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய். ஆண்டவருக்காக அனலா இருப்பது எப்படி? சார்லஸ் வின் சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு ஃபேக்டரியில் அவர் உள்ளே போகிறாரா, உள்ளே போய் 2 பெண்கள் அவர் ஏதோ கேலி பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இவர் அவங்கள கண்டுக்கிடவே இல்லை. திடீர்னு இப்படி திரும்பி பார்த்தார், என்னடா கேலி பண்ணி பெண்கள் சிரிக்காங்க. இவருடைய கண்ணை தான் பார்த்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பாவ உணர்வு உண்டாயிற்று. ஓன்னு அழ ஆரம்பித்தாங்க. ஃபேக்ட்ரியில் 1500 பேர் வேலை பார்க்குறாங்க. ஒரு பார்வை, கண்களினால ஒரே ஒரு பார்வை, நான் பாவின்னு இவங்க 2 பேரும் ஓன்னு கத்தி அழ ஆரம்பிக்காங்களாம். யாரெல்லாம் அந்த இதை வேடிக்கை பார்க்க வந்த அந்த ஃபேக்ட்ரியில் உள்ள 1500 பேர் வந்து அவங்க எல்லாரும் அழுது 1500 பேரும் ரட்சிக்கப்பட்டாங்களாம். கரங்களை தட்டும். அல்லேலூயா. அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள். பி டிலிஜென்ட். ஜாக்கிரதையா இருந்தால் அப்படிங்கிறது ஒரு டிலிஜென்ட். அதில் ஒரு அர்த்தம், எதை செஞ்சாலும் சந்தோஷமா செய்கிற ஒரு மனநிலை. தொழிலை செய்கிறீங்களா, சந்தோஷமா செய். ஆனால் அங்கங்கே போகிற இடத்துலலாம் அவன் ப்ரொஃபஷனை நல்லா சந்தோஷமாக செய்கிறானான்னு கவனிக்க. ஒருத்தருடைய வேலை காத கிணறுல ஹோட்டல் உதயான் இருக்கு. அவருடைய வேலை வந்து போகிற வர ஆட்களை கொடி அசைச்சு கஸ்டமரை எங்கே அனுப்பணும்? ஹோட்டலுக்கு அனுப்பணும். அதனால் நாங்கள் ஒய்ஃப்கிட்டே சொன்னேன், அந்த ஆள் பின்னு விசில் அடிச்சுக்கிட்டு சில ஆட்கள் சொங்கி மாரி இருப்பாங்க. அந்த ஆள் இவ்வளோ தான் இருப்பார். கொஞ்சம் சுலவாயிடுச்சுன்னா வாங்க வாங்க வாங்கன்னு இழுத்துருவான் மனுஷன். சரி, அந்த வேலை தான் அவ்வளோ சந்தோஷமாக செய்கிறான் அப்படின்னா, ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இலை எடுக்குமா, எத்தனையோ பேர் செய்கிறாங்க இலை எடுக்கிறவன். நான் பார்த்துருக்கேன். என் தலை இழுத்து உன்னை சாப்பிட வச்சுருக்கேன், நீ இலை எடுக்க வச்சுருக்கேன் அப்படின்னு எடுப்பாங்க. ஒரு டிப்ஸ் கொடுக்குன்னா, சர்வருக்கு கொடுக்குறோன்னு இல்லையோ, இலை எடுக்கிறவங்களுக்கு தனியாக கொடுத்துருவேன், சர்வ் பண்ணுறவங்களுக்கு தனியாக கொடுத்துருவேன். காரணம், அவங்கள யாருமே கண்டுக்கிட மாட்டாங்க. ஏன்னா நம்மளை யாருமே கண்டுக்கிடாத பட்சத்தில் இயேசு நம்மளை கண்டுக்கிட்டார். கரங்களா தர. அல்லேலூயா. ஆவியிலே அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஒரு 3 காரியங்களை நான் சொல்ல போகிறேன். எப்படி அனலாக இருப்பது ஆண்டவருக்காக வாசிக்கலாமே. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன்னத பாட்டு 8, 6, 7. நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக்கொள்ளும். முத்திரைன்னா சீல். இப்போ நம்ம பாஷையில் சொல்ல போனால் சில ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, டாட்டு. அன்னைக்கு ஒரு ஆளை பார்க்குறேன், டாட்டு எங்கே போட்டிருக்காரு அப்படின்னா இந்த இடத்துல. திடீர்னு பார்க்குறேன் ஒரு லேடியை பார்க்குறேன், அது இந்த இடத்துல டாட்டு. எங்கள் வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிற ஆள் வந்து அன்னைக்கு காமிக்கிறாரு ஒரு தேள் படம். இதில் என்னையா தேளை கொண்டு கையில் வரைஞ்சிருக்கான்னா, இது வந்து என்னது மிருக விருட்சமா, என்ன சொல்கிறாங்க, விருட்சம் ராசி, மிருக ராசி. இங்கனுக்குள்ள
அதெல்லாம் வரைஞ்சிருக்காங்க. அதெல்லாம் வரையணுமா? அது வேண்டாம், வரையக்கூடாதுன்னு போட்டிருக்கு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா, நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக்கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலியது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதான் இருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலை. There are coals of fire which hath the most vehement flame. அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலயமா இருக்கிறது. அடுத்த வசனம் கூட வாசிங்க. திரளான தண்ணீர்கள் நேசத்தை என்ன செய்யாதான்? பக்கத்தில் சொல்லுங்களேன். பாடுகள் உபத்திரவங்கள் ஆண்டவருடைய அன்பை விட்டு என்ன செய்யாத? பிரிக்கவே. ஆவியில அனலா இருக்க முதல் காரியம் நான் சொல்றது எல்லாம் சொல்லுங்க, இயேசுவினுடைய அன்பு. சொல்லுங்க. உங்களை அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுவது எது தெரியுமா? அவருடைய அன்பு. அடுத்த வசனம், திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தால் it would utterly be condemned. போடா. இப்போ உங்களை அனலாய் வைப்பது எது அப்படின்னா எல்லாம் சொல்லுங்க, நேச வைராக்கியம். சத்தமா சொல்லுங்க. எத்தனையோ பேர் மரித்து போறாங்க. முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலி அப்படின்னு போட்டு உங்கள் நினைவில் வாழும், உங்கள் நினைவில். ஒருத்தர் மேல அன்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா எல்லாம் சொல்லுங்க, நினைவு. சத்தமா சொல்லுங்க. மைண்ட்ல அவங்க தான் இருப்பாங்க. இயேசு மேல எவ்வளவு அன்பு இருக்குன்னா, எந்த அளவு நீங்க அவரை நினைச்சிட்டு இருக்கீங்க. அவரை ஏன் நான் நினைக்கணும் பாஸ்டர்? அவர் நான் ஏன் நினைக்கணும்? அவர் யார்? பார்வோன் சொல்றான், உங்க தேவன் யாரு? உங்க தேவன் யாருன்னு நான் கேட்கிறேன். மௌன 10 வாத முடியுது. அவன் சொல்றான், என்னையும் ஆசீர்வதிங்கள், உங்கள் தேவனிடம் போய் கேட்டு வாதைய நிறுத்துங்கள். அன்பு முதலாவது எங்க வரும்னா எல்லாம் சத்தமா சொல்லுங்க, மைண்ட்ல. ஏன் அவரை நீங்க நினைக்கணும்? நீங்க ஏன் அவரை நினைக்கணும்? உங்க மைண்ட்ல ஒரு ஒரு குளிர்ச்சி வரணும், உங்க மைண்ட்ல ஒரு நிம்மதி வரணும், உங்க மைண்ட்ல ஒரு பசுமையான நினைவு வரணும்னா தாவீது கண்டுபிடிக்கிறான், அவரை தியானிக்கும் தியானம் இனிதா இருக்கும். கரங்களை தட்டுங்களேன். ஏன் அவரை நினைக்கணும்? தாவீது சொல்றான், ஏன் நீ அவரை பார்த்து நினைக்கணும்? என்ஜாய் பண்ண வேண்டியதான சக்கரவர்த்தி. டெய்லி 10 லட்ச ரூபா ட்ரெஸ்ஸை போட வேண்டியதான தாவீது. காலையில ஜப்பான் காளான் 3 லட்ச ரூபா காளானை குடிக்க வேண்டியதானே. 33 லட்ச ரூபாய் கண்ணாடி போட வேண்டியதானே தாவீதே. வேற என்னது? 10 லட்ச ரூபா கோட்டை போட வேண்டியதானே. ஏழை தாயின் மகனா இருந்து இவ்வளவு தூரம் பெரிய ஆளா இருக்கிய அப்படின்னு அவன் சொல்லுவான், நான் சிறுமியும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாக. கரங்களாத்தான். உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. தள்ளப்பட்ட கல்நான் எடுத்து நிறுத்தி நீரே, தள்ள
தந்தீரையா, உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசுராஜா, நன்றி நன்றி ராஜா. பாலை நீளத்தில் கிடந்தே தேடி கண்டு பிடித்தீ, தேடி கண்டு பிடித்தீ. கண்ணின் மணி போல கழுகு போல் சுமக்கின்றீ, கண்ணின் மணி போல கழுகு போல் சுமக்கின்றீ. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசுராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நன்றி. ஐயா, சில சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு வாழ்க்கையிலே வரும். சிலர் பார்ப்பேன், சில ஆண்களை சில பெண்களெல்லாம் பார்த்துருக்கேன். எப்படி இருக்கீங்க? அவன் மனசு வைக்கணும், எவன் மனசு வைக்கணும்? ஆண்டவன். அவன் நினைக்க மாட்டுக்கார பாஸ்டர். இயேசு நம்பியா? என்ன இப்படி சொல்லிட்டிய? என்ன பாருங்க, சட்டையை கழட்டி இந்த சேசுநாதர், என்ன பாருங்க, சேசுநாதர் தான் நெஞ்சில் என்ன செஞ்சுருக்கேன், போட்டிருக்கேன். சேசுநாதரை நெஞ்சில் போட்டிருக்கியா? சரி, 3500 ரூபா செலவழிச்சு வேளாங்கண்ணியில் போய் நான் என் மகன் 2 பேர் போட்டா போல, என் பொண்டாட்டிக்கு மொட்டை போட்டிருக்கேன். அட பாவி, பெண்களுக்கு கூந்தல் தான் கொஞ்சம் அழகு. வளர்ந்துருமோ? எனக்கு வாயில வேற மாதிரி வருது. வேளாங்கண்ணியில் போய் மொட்டை போட்டார, கழுத்தில் சேசுநாதர் என்ன செஞ்சிருக்காரு, தொங்க போட்டிருக்க. அவன் நினைக்கவே அண்ணே, சூழ்நிலையை பார்த்துட்டு அநேகர் அவர் என்ன நினைக்கல, அவர் என்ன மறந்துட்டாரு. சீயோன் குமாரத்தி சொல்றாள், கர்த்தர் என்னை மறந்தார், கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரு. சரி, நீ என்னதான் செஞ்ச? நான் சேசுநாதரை என்ன பண்ணியிருக்கேன் போட்டு. பண்ணுறதெல்லாம் அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு வெள்ளியில் செயின் போட்டு அதில் ஒரு சிலுவை வேறு. எல்லாரும் காலையில் எந்திரிச்சோடனே இவர் எதுக்கு சிலுவை, எதுக்கு கிஸ் கொடுக்குறாரா? சிலுவைக்கு ஒரு அப்பப்போ கோயில் போகும்போது பள்ளிவாசலை பார்த்தா அப்படிங்கிறது. பாவிகளா, இதெல்லாம் பண்ணிட்டு சொல்றது என்னது? ஆண்டவர் என்ன செய்யலை? ஆண்டவர் சொல்றார், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் அவளை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க. 8:11 ஓசியாவில், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி மறப்பேன்? உனக்கு விரோதமாக மற்றவங்க பேசுனது முதற்கொண்டு உன்னையே நினைத்து கொண்டிருக்கிறேன். 8:3 ஓசியா பாருங்க, 11:3-4. இஸ்ரவேலே எப்படி மறப்பேன்? எப்ராயிமே 11:8 போடுங்க. ஓசியா, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிட முடியும்? உன்னை நான் எப்படி?
எப்பிராயீமே நான் உன்னை எப்படி கைவிடுவான்ப்பா? ஆனால் சூழ்நிலை ஒன்று சொல்லுது, ஆண்டவர் உன்னை கைவிட்டாரு. கிதியோன் சொல்கிறான், எங்கள் கூட இருந்தால் இதெல்லாம் நடக்கணுமா? இந்த கேவலமான காரியங்கள்லாம் நடக்கணுமா? மணப்புறம் கோல்ட போய் நான் பார்க்கணுமா? கந்து வெட்டிக்காரன்ட்ட நான் போய் மாட்டணுமா? எப்பிராயீமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஆண்டவர் கொடுத்துட்டாரு, எனக்கு கொடுத்துட்டாரு. அடுத்தது, நான் உன்னை எப்படி ஆத்மாவை போல ஆக்குவேன், உன்னை எப்படி செபோயமை போல வைப்பேன். என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. அடுத்த வசனம், என் உக்கிர கோபத்தின்படி செய்ய மாட்டேன், எப்பிராயீமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாயிருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர், ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாய் வரேன். அடுத்தாப்புல, உன்னையே, உனக்கு விரோதமாய் மற்றவங்க பேசினது முதற்கொண்டு உன்னையே நினைத்து கொண்டு இருக்கிறேன். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, அவர் மைண்டில் நீங்கள் தான் இருக்கீங்க. தாவீது, என் உட்காரத்திலையும் என் எழுந்திரத்திலும் நிறைய அறிந்திருக்கிறீர். You know me very well. You know me very well. ஆண்டவருடைய நினைவுகள் என்ன? ஏசாயா 55 போட்டிருக்கு, என்னுடைய நினைவுகள் உன்னுடைய நினைவுகள் அல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் உன்னை முழுசும் உன்னையே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்டா. உன்னை எப்படி வாழ வைக்கிறது, எப்படி உயர்த்துறது? ஐயா, அந்த உலகத்திலேயே உங்களை நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எது தெரியுமா? இந்த உலகம் உங்களை வாழ விடாது. இந்த உலகம் உங்களை விளங்காம போக வரும். 25 ரூபா ஒருத்தன் பசி பட்டினியில் கிடக்கா, ஒரு 2 இட்லி வாங்கி கொடுக்காது இந்த உலகம். ஒரு வடை வாங்கி கொடுக்காது. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 250 ரூபா செலவழித்து உங்களை பாருக்கு கூப்பிட்டு போவோம். மாப்பிள்ள வா. 25 ரூபா இறக்கப்பட்டு 2 இட்லி ஒரு வடை வாங்கி கொடுக்க மாட்டான். 250 ரூபா செலவழித்து நீ நாசமாக போகணும், நீ விளங்காமல் போகணும் அப்படின்னு உங்களை பாரில் கூட்டு போய் குடி வாங்கி கொடுக்கறது தான் இந்த உலகம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் சுக வாழ்வை தேடுகிற கர்த்தர். கரங்களை தட்டுங்களா, அல்லேலூயா. உங்க சுக வாழ்வை தேடுகிற சபை, சுக வாழ்வை தேடுகிற உங்களுடைய சொந்த பெற்றோர், சொந்த மனைவி, சொந்த கணவன், நீங்க நல்லா இருக்கணும்னு இந்த உலகம் ஆசைப்படாது. 25 ரூபா செலவழிக்க வேண்டிய இடத்துல பசியை போக்காது, பட்னியை போக்காது. 250 ரூபா செலவழித்து உங்களை பாரு கூட்டு போவோம். எப்படி நாசமா போறது? இல்லை, தேவதூதனை போல ஒருத்தர் இருக்கான், அகித்தோப்பேல். பைபிள்ல போட்டுக்கு 2 சாமுவேல், உன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளோடு நீர் சேரும், அப்பொழுது நீர் நாற்றமாய் போனீர் என்று இஸ்ரவேலர் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அவனுடைய ஞானம் எப்படி போகுது பாருங்க. காரணம், பத்சேபாள் அவனுடைய பேத்தி. பத்சேபாள் வாழ்க்கை வம்பா போச்சுன்னு உடனே தாவீதை எப்படி பழி வாங்கினான்னு சொல்லி மறுமனையாட்டிகளோட சேரும், அப்பொழுது நீர் நாற்றமாய் போவீர் என்று விளங்காத ஆலோசனை கொடுக்கிறான். அம்னோனுக்கு யோனதாப்பும் சிறிய தகப்பன் சித்தப்பா மகன் ஒரு ஐடியா கொடுக்குறான். ஆமா, யார? தாமார. ஆமா, உள்ள வா, உள்ள கூட்டு வா, உள்ள அறைக்க கூட்டு வா, பணியாரம் சுட்டு கொடுன்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்து அவளை ரேப் பண்ணு. உலகம் நல்ல ஆலோசனை கொடுக்காது. வேதம் சொல்லுகிறது, உன்னை சிருஷ்டித்த உன் கர்த்தர் சபை வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்கிற சத்தத்தை கேட்பீர்கள். கரங்களை தட்டி அல்லேலூயா. இயேசுக்கு சித்துரா இன்றோடு ஒளிந்தது மகனே, இயேசுக்கு சித்துரா இன்றோடு ஒளிந்தது மகளே, ரெகோபோத் தொடங்கி விட்டது உனக்கு, ரெகோபோத் தொடங்கி விட்டது, நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே, நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே, உன்மேல் என் கண் வைத்து
ஆலோசனை சொல்லுவே. உன்மேலன் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவே. அறிவுரை நான் கூறுவே. மகனே உனக்கு அறிவுரை நான் கூறுவே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை ஐயா நேச அனல் என்று வேதம் சொல்லுது. ஆண்டவர் மேல உள்ள அன்பு. முதலாவது ஆண்டவர் மேல எப்படி அன்பு வரும், எப்படி அவருடைய நினைவாக இருப்பது? முதலாவது அவர் நல்லவர் என்கிற அறிவு வரணும். என்ன அறிவு வரணும்? அவர் நல்லவர். அதுதான் கண்ட கண்ட பிரசங்கத்தை கேட்க வேண்டாம், கண்ட கண்ட பிரசங்கத்துக்கு போக வேண்டாம் சொல்றது. ஒருத்தர் 5 மணிக்கு டிவியை பார்க்குமேன்னு ஒரு ஸ்டேஷனை போட்டிருக்கார். காலையில் 5 மணிக்கு ஆண்டவர் பேசுங்க, ஆண்டவரே பேசுங்க, ஆண்டவரே உர பல 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 ஷாபரம் போட்டா ஷாபம் இவருக்கு வைத்த கலக்கிட்டு. அடா பாவி, 5 மணிக்கு டிவியை போட்டால் முதல் வர்ற வார்த்தை என்ன வார்த்தை? ஊழியக்காரு டிவியை விட்டு வெளியே வந்தே மண்டையிலே ஒரு அடி அடிச்சுட்டு வர. நீதிமொழி 24 ஒரு சூப்பர் வசனம் போட்டிருக்கு. என் மகனே, உன் இருதயம் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளந்திரியங்கள்லாம் என்ன செய்யுமா? பேசுறதுக்கு சாப்பிட்றதுக்கு எத்தனையோ பழங்கள் இருக்கு. மாம்பழம், கொய்யாப்பழம், இன்னொன்று சிகப்பா பிங்க் கலரில் ஒன்று இருக்குது, அது பேர் ட்ராகன் ஃப்ரூட். அது ஜூஸ் எல்லாம் குடிங்க. ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம். எவனாவது வாழைக்காய் எடுத்து கடிச்சிக்கிட்டு இருப்பானா? அவனை என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? வாழைக்காய் எடுத்து ஒருத்தன் கடிச்சிக்கிட்டு இருந்தா என்ன சொல்லுவோம்? நல்லா கடிக்கல. அனிமல், டொமஸ்டிக் அனிமல். அப்படி வேதம் சொல்லுகிறது. 24 எத்தனை அவசரம்? 23 24 23 13 14 வரும். என் மகனே, உன் உதடுகள் செவ்வையானவைகளை பேசினார். 23:16 என் மகனே, உன் உதடு 16 உன் உதடுகள் செம்மையானவைகளை 23:16 உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் உள்ளந்தரியங்கள் மகிழ. யா, my rings shall rejoice when thy lips speak right things. பேசுறதுக்கு எவ்வளவு நல்ல வார்த்தை இருக்கு. ஒரு பையன் பேசிக்கிட்டே இருந்த பையன் திடீர்னு பேசாம போயிட்டான். சாமியார்கிட்ட கூட்டு போனா சொல்லிட்டாரான், சாமியார் நாளைக்கு 12 மணிக்கு உன் மகன் பேசுவான். ஊரே கிராமமே கூடி நிற்கி, என் மகன் இப்போ 25 நாளாக பேசாத மகன் நாளைக்கு 12 மணிக்கு உன் மகன் பேசுவான் அப்படின்னு தாய் முதற்கொண்டு பையனை பார்த்துக்கிட்டே இருக்காங்களா. அந்த கிராமமே பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த பையன் பேசுனானா, அம்மா அப்படின்னாங்க. என் மகன் பேசிட்டான் அம்மா அப்படின்னா இந்த அம்மா சந்தோஷம். பேசு பேசு பேசு, நீ இன்னும் சாகலையா அப்படின்னு. பேசுன்னா அம்மா என்ன அடுத்த வார்த்தை? என்ன வார்த்தை? நீ இன்னும் சாகலையா. ஆனால் பைபிளில் போட்டிருக்கு, ஒருத்த உண்மையிலே ஞானம் உள்ளவன். ஞானம் உள்ளவர்கள்னா வேதம் சொல்லுது, ஞானி பிரசங்கி கடைசி அதிகாரத்தில் இதமான வார்த்தைகளை தேடினான். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஞானி பிரசங்கி கடைசி அதிகாரம் இதமான எத்தனை வசனம்? 12:10 இதமான வார்த்தைகளை கண்டுபிடிக்க பிரசங்கி வகை தேடினானா. எழுதின வாக்கியங்கள் செவ்வையும் சத்தியமுமானவைகள். சிலவங்க எழுதும் போது லெட்டர்ல எழுது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஏன் நல்ல வார்த்தை இல்லையா? பேசுறதுக்கு நல்ல வார்த்தை இல்லையா?
ஞானி இதமான வார்த்தைகளை தேடினான். Acceptable words. The preacher sought to find out acceptable words, and that which was written was upright, even words of truth. இதமான வார்த்தைகளை கண்டுபிடிக்க பிரசங்கி வகை தேடினான். இன்னும் நீதிமொழியில் வசனம் இருக்கு, ஞானம் உள்ளவனோ ஆற்றுவான். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, ஞானம் உள்ளவனோ ஆற்றுவான். வழி தெரியாம சில சைனா டாக்டர்ஸ் எல்லாம் அந்த ஃபேஸ்புக்கில் வருது, அந்த பிள்ளைய விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க, வயிற்றுல குத்திக்கிட்டு வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு இன்ஜெக்ஷனை போடுறாங்க. அந்த நேரம் மாத்திரம் அது யோசிக்கும், என்னடா இவ்வளோ நேரம் சிரிப்பு கட்டிக்கிட்டே இருந்தேன் டாக்டர், இப்போ லைட்டாக போட வேண்டியது என்ன செஞ்சிருந்தான். அப்போ முதல்ல கண்ணு மாக்கணும். நல்லா கவனிங்க, எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். அவர் நல்லவர். சொல்லுங்க, எப்படி அவர் மேலே அன்பு வரும்? சபை இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கு, கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, நாதாப் அபியூவை கொன்று போட்ட அந்நிய அக்கினி கொண்டு வந்தான் இஸ்ரவேல் ஜனங்கள். ஒரு ஃபாதர் சொன்னாராம், ஆர்சி ஃபாதர், இயேசு ரொம்ப நல்லவர், நான் ஒத்துக்கிட்டேன், ஆனால் பழைய ஏற்பாட்டு பிதா இருக்கார போட்டு தள்ளிடுவார். இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் வனாந்தரத்தில் என்ன செஞ்சிட்டாரு? போட்டு தள்ளிட்டார். ஆனால் இயேசு சொன்னார், என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். எபிரேயர் 1:3 போட்டிருக்கு, இவர் அவருடைய தன்மையின் சொரூபமாய் பிதாவை வார்த்து வடிவமைக்கப்பட்டவர் தான் இயேசு. நான் கேட்கிற, இயேசு புதிய ஏற்பாட்டில் எவனுக்காவது வியாதி கொடுத்தாரா? வியாதி கொடுத்தாரா? பேதுருவே, அந்த 3ஆம் நம்பர் வீடு இருக்குல்ல, அங்கே அந்த கூரைக்கு கீழே செப்பு தகரத்தை உள்ளே சொருகிட்டு வந்துரு, நான் அடுத்த நாள் ஒரு பல 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 அந்த அந்த கூரைக்கு கீழாக செய்வனை தகடுகள் நான் எடுத்து காண்பிப்பேன். உடனே அந்த வீட்டில் 5000 ரூபா காணிக்க சாப்பாடு. புதிய ஏற்பாட்டில் இயேசு ஒருத்தனுக்கு கூட வியாதி கொடுக்கல. பழைய ஏற்பாட்டிலையும் பிதா, வேதம் சொல்லுது, என் பிதா என்னிலும் நல்லவராக இருக்கிறார். இயேசு சொன்னார். கரங்களை தட்டுங்கல்ல. நான் அவர்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணி அவர்கள் காயங்களை கட்டுவேன். பிதா யாருக்கும் வியாதியை கொடுக்கிறவர் கிடையாது. இயேசுடைய மார்பில் சாய்ந்த யோவான், யாக்கோபு எல்லாம் எழுதுறாங்க, அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து இறங்கி ஜோதிகளின் பிதாவினிடத்து வருகிறது, அவரிடத்தில் எவ்வளவேனும் வேற்றுமை நிழல் இல்லை. பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி அவர் நல்லவராகவே இருக்கிறார். வியாதி கிடையாது, பலவீனம் கிடையாது. பரலோகத்தில் வேதம் சொல்லுது, ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய, ராயல் கிங்ஸ் அண்ட் பிரீஸ்ட். எப்போ அவர் மேல அன்பு வரும் தெரியுமா? God is not angry with me. பக்கத்தில் சொல்லுங்களேன், தேவன் என் மேல கோபமாவே இல்லை, அவர் என் மேல பிரியமா இருக்கிறார். You are God's beloved. நம்ம எல்லாரும் பாவம் செய்யுது. நான் பைபிள் போட்டிருக்கு இங்கே, நீதிமான் ஒருவன் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனோம். ஆனால் வேதம் சொல்லு, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை முடிசூட்டின கர்த்தர். கரங்களை தட்டுங்களேன். அவர் என்னை மன்னித்து இருக்கிறார். I am forgiven. அவர் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். I am accepted. அவர் என் மேல பிரியமா இருக்கிறார். I am beloved. ஒவ்வொரு நாளும் நான் இமேஜின் பண்ணி பார்க்கணும், அவர் என்னை பார்த்து சிரிக்கார், என்னை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கார். என் பிரியமே ரூபவதி சீராஜா என அழைத்திடும் இன்ப சத்தம், என் பிரியமே ரூபவதி
என அழைத்திடும் இன்ப சத்தம் கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே. அவர் சமூகத்தில் இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா 10,000களில் சிறந்தோ 10,000 அவரிடது கையன் தலைக்கு வலக்கரத்தாலே தேற்றுகிறார். அவர் நேசத்தால் சோகமானே என்மேல் பரந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் 10,000 அவர்கள் பேசுகிற தைரியத்தை பார்த்து, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை பார்த்து, இப்போ உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. பாஸ்டர் ஐசக் பேசுகிற தைரியத்தை பார்த்து, என்ன தைரியத்தில் பாஸ்டர் நீங்க இவ்வளவு போல்டா எங்களை பார்த்து இவ்வளவு போல்டா பேசுறீங்க அப்படின்னா, ஒரே ஒரு தைரியம், அவர் என்னை நேசிக்கிறார், அவர் என் மேலே பிரியமாக இருக்கிறார், அவர் என்னை மன்னிச்சிருக்கிறார், அவர் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இன்னொரு வகையில் சொல்ல போனா நான் இல்லைன்னா அவர் அனாத, அவர் இல்லைன்னா நான் அனாத. புரியுதா? அவர் என் மேலே பிரியமாக இருக்கிறார். ஐ எம் ஹிஸ் பிலவட். முக்காவாசி நேரம் பாதி நேரம் வண்டி ஓட்டுறது சுய அறிவிலே வண்டி ஓட்டுறது கிடையாது. 2 வீலர் பின்னால் உட்காந்து, அது ஒய்ஃபு பின்னாலே மகளை முன்னாலே வச்சு வண்டி ஓட்டுறது சாதாரண காரியமா? பார்த்து இடிக்கிற மாதிரி வந்துட்டீங்க. இடிச்சிச்சா? ஏறி உட்காந்த உடனே ஏசப்பா என் கூட இருக்கீங்க அப்படின்னு வண்டி ஓட்டிட வேண்டியதான். கார் டிரைவிங் அப்படிதான். ஏசப்பா என் கூட இருக்கீங்க. ஹில்ஸ்லாம் வாமிட் எடுக்கிறவங்களாம் நம்ம வண்டியில் ஏறி உட்காந்து வாமிட் பாஸ்டர் மழை ஏறிட்டுனாலே வாமிட் வந்துடும், நீங்கள் ஓட்டினீங்கன்னா என்ன வரலை? வாமிட்டே வரல. ஏற்கனவே 4 வாழைப்பழத்தை உள்ளே திணிச்சிட்டு தான் கூட்டு போகிறது. நான் என்ன சொல்ல வரேன்? நேச அனல். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. முதலாவது நீங்கள் அனலாக இருக்க அவருடைய அன்பு தான். உன்னத பாட்டில் போட்டிருக்கு, நேச அனல் அக்னி ஜோலையை போன்ற வழியை. அவருடைய அன்பை நினைச்சா, உம்மை கண்டவன் விட்டு போவானோ, இந்த வையகம் பின்னால் செல்வானோ. உம்மை கண்டவன் விட்டு போவானோ, இந்த வையகம் பின்னால் செல்வானோ. உம்மாளல்லாதிருப்பானோ, உம்மாளல்லாதிருப்பானோ. அன்பே அன்பே அன்பனே, அன்பனே மகா அன்பனே, உந்தன் அன்பாலே என்னை வென்றாயே. உம்மை கண்டவன் விட்டு போவானோ, இந்த வையகம் பின்னால். ஐயா, எந்த சபை வளரப்போ தெரியுமா? ஆண்டவரை சரியாய் காண்பித்த சபை இனிமேல் நிரம்பி வழிய போ. அதுல நம்பர் 1 ரிஜாய்ஸ். கர்த்தரை சரியா காமிங்க. அவரும் நல்லவர். அப்படி போடல, பைபிளில் சொல்லுது அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவரிடத்துல எவ்வளவே அடிப்பார், நொறுக்குவார், பட்சிக்கு. என்னையா பயங்காட்டி கர்த்தருக்கு பயப்படுதலாம் இல்லை, இவ்வளவு நல்லவரா அப்படின்னு அவர் மேல ஒரு பெரிய அட்மிரேஷன். அதுதான் யோசேப்புக்கு இருந்துச்சு.
தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஜெயிலுக்குள்ள போனா கூட பரவாயில்ல, உயிர் போனாலும் பரவாயில்ல. அதான் நேச அக்கினி, மரணத்தை போல வலிய. ரெண்டாவது எப்படி அனலாக இருப்பது? 39:3 சங்கீதம் 39:3. எப்படி? 3 காரியங்களை சொல்ல போறேன். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையிலே அக்கினி என்ன செய்தது? மூண்டது. அப்பொழுது என் நாவினால், ஐயா ஜெபாவி வரணுமா? எல்லாம் சத்தமா சொல்லுங்க. விறகு இல்லாமல் நெருப்பு அவியும், கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்குன்றிருக்கு. விறகுன்னா ஆண்டோடைய வார்த்தை. ஆண்டோடைய வார்த்தை அக்கினியை போல இருக்கிறதா. நான் தியானிக்கையிலே அக்கினி மூண்டது. ஆண்டவருடைய வார்த்தை உங்களை அக்கினியாக வைக்கும், ஃபயர். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தை. எரேமியா சொல்றான், அது என் எலும்பில் அடைபட்டு எரிந்தது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. திருமணம் முடிஞ்சாமா, அந்த நாட்களில் 4 மணி நேரம் 5 மணி நேரம் பைபிள்னு வாசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, மத்தேயு 1 எடுத்தால் 28 அதிகாரம், நீதிமொழியில் 1 எடுத்தால் 31 அதிகாரம், மார்க் 1 எடுத்தால் 16 அதிகாரம், லூக்கா 1 எடுத்தால் 24 அதிகாரம். புக்காக தான் படிக்கணும். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. இறங்கக்கூடாது. இறங்குனா எக்ஸ்ட்ரீமாக பார்த்துரும் நல்ல காரியத்தை. புரியுதா? ஒரு டைரக்டர் சொல்கிறார், ஒரு நாளைக்கு 12 பாக்கெட் சிகரெட் என் வருமானத்தில் பாதி டாக்டருக்கு கொடுத்து செத்தே போனார். மனோபாலான்னு ஒரு டைரக்டர். அவர் சொல்கிறார், 12 பாக்கெட் சிகரெட் குடிப்பேன், என் வருமானத்தில் பாதி டாக்டருக்கு கொடுத்தேன், 60 வயசுக்குள்ளே செத்தே போனார். இந்த பார்த்தீங்கன்னா அவருடைய வார்த்தை என் எலும்புகளிலே அடைபட்டு எரிஞ்சிச்சு. நீதிமொழியில் 15:30 போட்டிருக்கு, கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. கண்களின் ஒளி. கண் மேல கை வச்சு சொல்லுங்க. கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும். நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். 15:30 போட்டியாமா? கண்களின் ஒளி, the light of the eyes rejoice the heart, and a good report make the bones fat. இருதயத்தை எப்படி உறுதியாக வைப்பது? காலையில் ஒரு தம்பி சொல்கிறான், எங்கள் சித்தப்பாவோட மாமனார் இறந்து போனார். சரிதானப்பா? எங்கள் சித்தப்பாவோட அவன் அப்பா இறந்ததுக்கு, அந்த இது அண்ணன் இறந்ததுக்கு, அதுக்கெல்லாம் தாங்கிட்டு தைரியமாக இருக்கு. ஒரு காலையில் ஒரு தம்பி சொல்கிறான், எங்கள் சித்தப்பாவோட மாமனார் இறந்தார், எனக்கு மூடி அப்செட் ஆயிட்டு. என்ன பண்ணேன் நான்? நீங்கள் எல்லோரும் போங்க, நான் போக மாட்டேன், நான் பாஸ்டர் ஐசக் மெசேஜை கேட்க சர்ச்சுக்கு போகிறேன்னு நீங்கள் வந்து உட்காந்துருக்கான். ஓகே, சித்தப்பாவோட மாமனார் எனக்கு சர்ச்சுக்கு வந்து இங்கே வந்து மெசேஜ் கேட்க ஒர்ஷிப் பண்ண உட்காந்துருக்கேன், அது எனக்கு சந்தோஷம். ஆனால் சித்தப்பாவோட மாமனார் இறந்த உடனே அப்செட் ஆயிட்டேன். பிடிச்ச தாத்தா லாலிபப் வாங்கி கொடுத்துருப்பாரோ, சரி என்னமோ அவங்களுக்குள்ள அது ரகசியம். நான் என்ன சொல்ல வரேன், பக்கத்தில் சொல்லுங்களேன். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், கர்த்தரை நம்பி அவனுடைய இருதயம் உறுதியாய் திடனாய். கரங்களை தட்ட. இப்படி எங்கள் அண்ணனோட மாமனாரை சேர்த்தார். எனக்கு எங்கள் அண்ணனோட மாமனாரை பார்க்க போயிருந்தேன். அவருக்கு 85 வயசு இருக்கும். கையை பிடிச்சிட்டு அழுது, மாப்பிள்ள சத்ருவமான, எனக்கு பயமா இருக்கு மாப்பிள்ள அப்படின்னு. எனக்கு நான் உள்ளுக்குள்ள குபீர்னு சிரிப்பு வந்துடுச்சு. எனக்கு என்கிட்ட உள்ள ஒரு பலவீனமே, எந்த நேரத்தில் எப்போ சிரிப்பு வரும்னு எனக்கு தெரியாது. ஆனந்த தையல் அபிஷேகம் எப்போ வருது? அண்ணன் மாமனார் கையை பிடிச்சிட்டு அழுதார், மாப்பிள்ள செத்து போயிருவோம்னு பயமா இருக்கு, நீங்க ஜெபம் பண்ணுங்க மாப்பிள்ள அப்படின்னாரு. சிரிக்கணும், அப்படி ஒரு அனாயிண்டிங் எனக்கு. நிறைய நேரம் அந்த இருக்க இடத்தெல்லாம் விட்டு பாத்ரூமுக்குள்ள லிஃப்ட்ல எல்லாம் போய் சிரிச்சிருக்கேன்.
அது எனக்கு எப்போ அதிகமாக சிரிப்பு வரும்னா, எங்கள் அப்பா இப்போ அப்படி ரொம்ப நெருங்கின ஆட்கள் திட்டுவாங்க இல்லை, அந்த நேரம் பயங்கரமாக சிரிப்பு வரும். ஏன்னா நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்க. எனக்கு தெரியும் இக்காலத்து பாடுகள் இனி வரக்கூடிய மகிமைக்கு ஒப்பிடப்படத்தக்கவைகள். ரொம்ப நம்மளை பிடிச்சி திட்டுறான்னா அது சீக்கிரத்தில் நீங்கள் லேசான உபத்திரவம். இந்த உபத்திரம் என்ன செய்ய போகுது? அது சீக்கிரத்தில் போகுது, மவுத்தாக போகுது. உங்கள் பாஷையில் சொல்லணும் என்ன? வவாப் எய்தினார், வாபாத் எய்தினார், மவுத் ஆயிட்டார். வாழ்டிப்பு பிடிங்கிட்டு அப்படிமே திருநெல்வேலி. எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள. அவருடைய வார்த்தை அக்கினியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போல இருக்கிறது அல்லவோ. கரங்களை தட்டுங்கள். பைபிளில் ஒருத்தர் போட்டிருக்கு, தம்பி யாராவது போயிட்டு வந்துடுறீங்களா ராஜா? டீ மாத்திரம் போதும், யாராவது போயிட்டு வந்துடு. வாசிங்க 18-17. அப்போஸ்தலர் 18. அப்பல்லோ அலெக்சாந்திரிய பட்டணத்தான் வேதாகமங்களிலே வல்லவன், ஆவியிலே அனலுள்ளவனாய் திட்டமாய் கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறவனாய் காணப்பட்டான். பயிர் டீ வாங்கிட்டு வந்துடுறீங்களா? டீ மாத்திரம் போதும். 18-24 வாசிங்க. அப்பொழுது அலெக்சாந்திரிய பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் நல்ல கவனிங்க. This man was instructed in the way of the Lord and being fervent in the spirit. ஆவியிலே அனல் உள்ளவனாய். எல்லாம் சத்தமா சொல்லலாம். ஆவியிலே அனல் உள்ளவனாய். அப்பல்லோ நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறது தேவன். எல்லாம் சத்தமா சொல்லலாம். அனல் உள்ளவன் நீர் பாய்ச்ச முடியும். என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ, இல்லாட்டி அனல் உள்ளவன் எவனோ, அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்ன செய்யுமா? பாயும். ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். பழைய ஏற்பாட்டில் 4:23 நீதிமொழிகளில் போட்டிருக்கு, ஜீவ ஊற்று புறப்படும். ஆனால் யோவானில் இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ ஊற்று அல்ல, சிலுவைக்கு பிறகு ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். கரங்களை தட்டுங்களா, கரங்களை நல்லா தட்டுங்கள. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. போகும் இடமெல்லாம் பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. சேரும் இடமெல்லாம் மாறுதலே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே. செல்லும் இடமெல்லாம் செழிப்புத்தானே, செல்லும் இடமெல்லாம் வாருமையா போதகரே, வாருமையா. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே. ஐயா, தாவீது 4 ஒரு வசனம் இருக்கு, பத்சேபாள் விஷயத்தை தவிர வேற ஒன்றுலையும் அவன் கர்த்தரை விட்டு விலகல. யூதா ராஜாக்கள், நீங்க இஸ்ரவேல் ராஜாக்கள் எல்லாம் வரும்போது ஒரு வார்த்தை அதில் வரும். என்ன வார்த்தை வரும்னா, என் தாசனாகிய தாவீதின் வழியை அவங்க என்ன செய்யலை, என் காத்து நடக்க. என் தாசனாகிய தாவீதை போல அவர்கள் வழிகளை காத்து என்ன செய்யலை, நடக்கவே இல்லை. அந்த தாவீதினுடைய பைபிள் ரீடிங் எப்படி இருந்துச்சு தெரியுமா? வாசிங்களேன். 119 சங்கீதம் 97, 119, 97. ஐயா,
ஞானம் இல்லை, என் புருஷனுக்கு அறிவே இல்லை அப்படி சொல்லாதீங்க. முதல்ல நீங்களும் வீட்டுக்காரரும் உட்காந்து நல்ல பைபிளை படிங்க. வாசிங்க 119:97. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன். தாவீது நாட்கள் என்ன வேதம் இருந்துச்சு? தாவீது நாட்கள்ல என்ன வேதம் இருந்துச்சு? பெண்டாட்டிக்கு அப்படிமாங்க. பஞ்சாகமம், ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், இந்த 5 புத்தகத்தை திரும்ப 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 படித்தான். லேவியராகம்லாம் படிக்க முடியுமா? லேவியராகமத்தை எண்ணாகமத்தெல்லாம் படிக்க முடியுமா? நான் ஒரு 75, நான் பைபிளே ஒரு 75 தடவை படிச்சிருப்பேன் நினைக்கிறேன் ஃபுல்லாக. இப்போ மினிமம் நான் ஒரு 2 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம். நேற்று திருநெல்வேலிக்கு இங்கேருந்து கிளம்பினேன், ஹெட்ஃபோனை எடுத்து மாட்டினேன். இங்கேருந்து கிளம்பி கரெக்டாக கயத்தாறு வரைக்கும் ஒரு 2.5 மணி நேரம், ஒரு 3-4 மெசேஜ் கேட்டுகிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு தெரியும், அவரை தியானிக்கும் தியானம் இனிதாக இருக்கும், துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கும். இதை செஞ்சுக்கிட்டே இருந்தாலே உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். இன்னர் ஆர்கன்ஸ்லாம் நல்லா ஒர்க் பண்ணும். ஹார்ட்டு, கிட்னி, கண்ணு. நல்ல கவனிங்க. நம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. நாள் முழுவதும் அது என் தியானம். புருஷன் 1/2 மணி நேரம் லேட்டாக இருக்கு, 7 மணிக்கு வந்துடுவார் என் புருஷன், 7:30 மணி ஆச்சு அழக்கா. ஃபோன் அடிச்சீங்களா? ஃபோன் அடித்தேன், ரிங் போய்கிட்டே இருக்கு, எடுக்கலை. அவர் சைலண்டில் போட்டிருக்காரு. சைலண்டில் போட்டால் என்ன ஆகும்? கேட்காது. 1/2 மணி நேரம் லேட்டாக வர்றாரு. பிறகு நான் டக்குன்னு பைக்கை எடுத்துகிட்டு, ஏன்னா ஆளை காணுமே, என்னாச்சோ யாதாச்சோ நான் போய் பார்க்குறேன், அவர் சூப்பு கடையில் சூப் குடிச்சிட்ருக்கார். ஒரு பொண்டாட்டி கூப்பிட்டார, பதில் சொல்ல வேண்டாமா? அவள் கூப்பிடுவான்னு தெரியும், அவள் நச்சு தான், வெறும் நச்சு நச்சு நச்சுன்னு நிம்மதியாக சூப்பு கூட குடிக்க விட மாட்டான். அதாவது பக்கத்தில் ஒருத்தன் நச்சு பண்ணுறதுக்குனே ஒருத்தன் இருக்கணும், கிணப்ப ஒருத்தன் இருந்துக்கிட்டே இருக்கணும். பிறகு சிஸ்டர், அவர் சூப்பு குடிச்சிட்ருக்கார் சிஸ்டர், பயப்படாதீங்க சிஸ்டர், பதஷ்டப்படாதீங்க. இப்படி விட நேரம் என்ன வரணும்? பைபிளில் ஒரு வசனம் வரணும், இஸ்ரவேலே காக்கிறவர். அப்பா, இஸ்ரவேலையே காக்கிற, உலகத்தையே பறந்து காக்கிற பட்சியை போல காக்கிற கர்த்தர் என் புருஷனை, என் பிள்ளைய நீங்கள் பத்திரமா கரங்களை தட்டுங்களேன். வசனம் மேற்கொண்டது, சூழ்நிலையை விட வசனம் மேற்கொண்டு. பணம் தேவை, ஆனால் இல்லையே அப்படி சொல்லணும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தினுடைய என் குறைவெல்லாம் என்ன செய்வார்? வடக்கை நோக்கி கொடு என்னும், தெற்கை நோக்கி வைத்தராது என்று வேத வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. இப்போ நல்லா கவனிங்க. நாள் முழுவதும் அது என் தியானம். நீங்கள் அடுத்தாப்புல 98, 99 இதில் பார்த்தீங்கன்னா, உடைய வசனத்தை கொண்டு முதியோர்களை விட ஞானம், போதித்தவர்களை விட ஞானம், சத்துருக்களை விட ஞானம். பக்கத்தில் சொல்லுங்களேன், வசனத்திற்கும் ஞானத்திற்கும் ரொம்ப கனெக்ஷன். புரியுதா? சில தாய்மார்கள், மாஸ்டர் இந்த 2 பிள்ளைய வளர்க்குறதுக்குள்ள என் உயிரே பெயரும். ஏங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. வீட்டில் எத்தனை பிள்ளைகள் இருக்கு? யோசுவா, மோசே, பாஸ்டர் ஐசக்கெல்லாம் எத்தனை ஆயிரங்களை சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கரங்களை தட்டுங்களேன். வீட்டில் 2 பிள்ளை, எங்கள் வீட்டில் 6 பயலு. எப்போ ஆஹா ஆஹா ஓஹோ ஓஹோ சந்தோஷமாக குட்டி பரலோகமாக இருக்கும். எப்போ நரகமாகும்னே தெரியாது. சண்டை வந்தால் 2 பேர் கட்டி பிடிச்சி உருளுவானுங்க. ஏல 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 ஏல. எங்கள் அம்மா துடிக்கும் துடி. இப்போ நாங்கள் 4 பேர் இருக்கோம்ல, மல்யுத்த வீரர், பராக்கிரமசாலிகளை தானியலை தூக்கி கொண்டு எதுக்குள்ளே அக்னி ஜுவாலைக்குள்ளே கொண்டு போனார்கள்னு நாங்கள் 4 பேர் தான். அதுவும் நமக்கு வேண்டாத அண்ணனா இருந்தாலும் ஒரு குத்தட்டும், அப்புறம் தான் இழுக்கிறது.
எனக்கு வேணும் அப்படின்னு உள்ளுக்குள்ளே. நேற்று என்னெல்லாம் சொன்னேன், குத்துல வேணும், அடிக்காத அடிக்க. வாயோ துதிக்குது, இருதயமோ தூரமாக இருக்கிறது. அண்ணன் தம்பிக்குள்ள சின்ன வயசில். அப்புறம் குத்துனவர் ரொம்ப குத்திட்டானோ, பல்லுகள் உடஞ்சிட்டோ, பல்லு உடையில ரத்தம் வருது, சரி மனசுக்குள்ள வேணும் இல்லை, கொளுத்து பயவுள்ள. இது குழந்தையா இருக்கும்போது. நான் புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்போ ஆண்டவருடைய வார்த்தை உங்களை அனலாய், எல்லாம் சொல்லுங்க, அப்பல்லோவை அனலாய். மூன்றாவது, எது உங்களை அனலாக்குமா? வாசிங்க 1 பேதுரு 4:13, 1 பேதுரு 1:7. நான் முடிக்க போகிறேன், ஒரு 5 நிமிஷத்தில் முடிக்க போகிறேன், டீ வந்துடும். 1 பேதுரு 4:13, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக என்ன அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளான சந்தோஷப்படுங்கள். 4:13. ஆமாம், நீங்கள் ஐம் சாரி 2 பேதுரு 4, உங்கள் நடுவிலே சோதிக்கும்படி பற்றி எறிகிற அக்கினியை குறித்து ஏதோ என்று திகையாமல். அது எத்தனை வசனம்? 1 பேதுரு 1:7 போடுங்க. பொண்ணா அக்கினினாலே சோதிக்கப்படும். 4:12 சாரி. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவிலே பற்றி எறிகிற அக்கினியை குறித்து ஏதோ என்று திகையாமல். நல்ல கவனிங்க, கிறிஸ்துவின் மகிமை சோதிக்கும்படி பற்றி எறிகிற அக்கினி. 1 பேதுரு 1:7 போட்டிருக்கு, பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கலும் விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், எல்லாம் சொல்லுங்கள். அன்பு, தேவ அன்பு என்னை அனலாக்கும். 2வது, ஆண்டவருடைய வசனம் வார்த்தை உங்களை அனல். 3வது, எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், பாடுகள் உபத்திரவங்கள் என்னை அனலாக்கும். பாடுகளும் உபத்திரவங்களும். வெளிநாட்டில் ஒரு அம்மா பேங்க்கில் கேஷியராக இருந்துச்சு. வியாழக்கிழமை அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும். திடீர்னு மேனேஜர் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி அமௌண்ட்டை எண்ணி பார்த்தா பல லட்சம் ரூபாய் குறையுது. உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி, கேஷியர் அம்மா, இந்த அம்மா பணத்தை ஒப்படைச்சிச்சு, இப்போ இதில் பல லட்சம் குறையுது அப்படின்னு சொன்னோன்னே போலீஸ் வெளிநாட்டில் உடனே அரெஸ்ட் பண்ணி இந்த அம்மாவை ஜெயிலில் கொண்டு வச்சுனா. வியாழக்கிழமை சாயங்காலம், வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் இந்த அம்மா உள்ளே போனால், அதுவும் பார்த்தீங்கன்னா தவறான வழியில் கைது செய்யப்பட்ட, தவறான தொழில் பண்ணுகிற பெண்கள் 200 பேர் அந்த செல்லில் கொண்டு போட்டாங்க இந்த அம்மாவை. இந்த அம்மா கர்த்தருக்கு பயந்த அம்மா. போட்டால் இந்த அம்மா மகிழ்ச்சியாக உள்ளே போயிட்டு, சரி கர்த்தர் ஏதோ நோக்கத்தோடு நம்மளை வர வச்சிட்டார். வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் சந்தோஷமாக உள்ளே போயிருக்கு, சந்தோஷமாக இருந்திருக்கு. அங்கே உள்ளவெல்லாம் கிடக்க, என்ன ஜெயிலுக்குள்ளே வந்திருக்கீங்க, பணம் கையாடல்னு சொல்லிட்டாரு, இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க. ஆண்டவர் என் கூட இருக்கார், நான் பணம் கையாடவும் பண்ணலை, நான் திருட்டுத்தனமும் பண்ணலை. அவங்க ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அப்படி செஞ்சிட்டாங்க, ஏதோ பை மிஸ்டேக் நடந்து போச்சு, நான் பணத்தெல்லாம் கையாடலை, கர்த்தர் என் கூட இருக்காருன்னு அங்கே உள்ள இந்த 200 பெண்களுக்கு வியாழக்கிழமை நைட்டில் இருந்து வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் நல்ல கூட்டம் நடத்தி அவங்களுக்கு நிறைய கையை வச்சு ஜோம் பண்ணி கேன்சர் சுகமாகி, யூட்ரஸ் ப்ராப்ளம் சுகமாகி, ஜாயிண்ட் பெயின் சுகமாகி, கண் பார்வை கிடச்சி, கர்த்தருக்குள்ளே இருந்த சகோதரி 3 நாள் பயங்கர மிராக்கிள். 3 நாளும் ஜெயிலுக்குள்ளே அந்த வார்டில், அந்த குறிப்பிட்ட செல்லில் 200 பெண்கள் மத்தியில். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஃபோன் வருதான், அந்த மேனேஜர் மன்னிப்பு கேட்டு, பணம் ஒன்றும் இந்த அம்மா கையாடல் பண்ணல, என்னென்ன மிஷின் கவுண்டிங் மிஷின் சரியில்லாமல் என்னென்னனால நான் இந்த அம்மாவை தப்பாக சொல்லிட்டேன், இந்த அம்மாவை உடனே ரிலீஸ் பண்ணுங்கன்னு திங்கக்கிழமை காலையில் ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம். கரங்களை தட்டுங்களேன்.
அந்த அம்மா வெளியே வந்த பிறகு சொன்னாங்களாம், சுவிசேஷம் பிரபல்யமாகும்படி இது உண்டாயிற்று. ஃபார் த ஷேக் ஆஃப் காஸ்பல். சுவிசேஷம் பிரபல்யமாகும். பவுலை போட்டு அடின்னு அடித்து மிதித்து கொன்று செத்து போயிட்டான்னு ஒரு இடத்துல போட்டாங்க. சகோதரில் வந்து கூடி நிற்கிறாங்க, உண்மையிலே செத்தே போயிட்டான். கூடி நிற்கிறாங்க, மறுபடியும் எழுந்து மறுபடியும் கிராமத்துக்கு போனான். சுவிசேஷம் பிரபல்யமாகும்படி. எனக்கு உண்டான பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாம் சுவிசேஷம் பிரபல்யமாகும்படி. இந்த சிஸ்டர் பேங்கு மறுபடியும் வந்தாங்களாம். நேராக பேங்கில் போய் வேலையை எழுதி கொடுத்து ரிசைன் பண்ணிவிட்டு சர்ச்சை ஆரம்பித்தாங்களாம். அவனோட ஹஸ்பண்ட் பேர் ஜெரோம். இந்த 200 பெண்கள் விடுதலையாகி நேராக இவங்க சர்ச்சுக்கு வந்தாங்களாம். இந்த 200 பேர் மாத்திரமல்ல, அணுதினமும் சபையில் ஜனங்கள் சேர்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டு பெரிய சர்ச் ஆகிட்டான். கரங்களை தட்டங்கள. என்ன நடந்தாலும் பாடுகள் உபத்திரவம் சுவிசேஷம் பிரபல்யமாகும்படி. வசந்த் எட்வர்ட்னு ஒரு அருமையான ஊழியக்கார் இறந்து போனார். அவருக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் போய் இறந்துக்காரு பெட்டில். ஆண்டவர் ஏன் தெரியலையே, அப்போ மனைவி என்னங்க ஊழியம் செய்கிற நமக்கே இந்த நிலைமையாகும். கர்த்தர் அதையும் நன்மையாக மாற்றுவார். பக்கத்து ரூமில் ஒருத்தருக்கு அந்த லங்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட கல்லீரல் ஏதோ ஒரு அரிச்சி, கிட்டத்தட்ட சாகிற நேரம் அன்கான்ஷியஸ், தன்னறிவே இல்லை, செத்து போவார், இல்லை வீட்டுக்கு கூட்டு போங்கன்ட்டாங்க. டாக்டர் சொன்னாரா, பக்கத்தில் ஒரு ஊழியக்காரர் இருக்கார் வசந்த் எட்வர்ட், அவரும் ஏன்ட்டு நான் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கேன், அவர்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணுங்க, ஒரு வேளை உங்கள் கணவர் அதனால் கூட பிழைக்கலான்னு. சென்னையில் உண்மையாக நடந்தது. இவர் அன்கான்ஷியஸு, கிட்டத்தட்ட அந்த ஈரல் எல்லாமே கிட்டத்தட்ட அழுகி போய் கடைசி ஸ்டேஜ், பிழைக்காது கொண்டு போங்கன்னு சொன்ன கேஸு. சுய நினைவு இல்லாமல் கிடக்காரன். இந்த அம்மா அப்படியே அந்த ரூமுக்கு போச்சேன். ரூமுக்கு போய் ஐயா அப்படின்னாரு. ஆண்டவர் இவர்கிட்ட ஏற்கனவே சொல்ல, ஒரு பெண்ணு வாரா, அவன் புருஷனுக்கு இப்படி லங்கு, இவர் ஒரு நாள் தான் இருக்கார் ஹாஸ்பிட்டலில், லங்ஸ் எல்லாமே அரிச்சிட்டு சாக போகிறார். நீ சொல்லு, அவன் பிழைத்திருக்கான்னு சொல்லு. அந்த அம்மா உள்ளே வரவே இவர் சொன்னார், உன் ஹஸ்பண்ட் பிழைச்சிருக்கா, உங்கள் புருஷனுக்கு இந்த வியாதி தானே, ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார். ஐயா எப்படி தெரியும்னு இந்த அம்மா பொதுடீர்னு கீழே விழுந்து மன்னிப்பு கேட்டு 10 நிமிஷம் பேசிட்டு அங்கே போகிறாராம். சுய நினைவு இல்லாமல் இருந்த ஹஸ்பண்ட் எழுந்து உட்காந்து ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காராம். என்னங்க அப்படின்னு இந்த அம்மா கேட்டிருக்கு. அவர் சொன்னாரா, 10 நிமிஷம் முன்னால் ஒரு சத்தம் கேட்டுச்சு, நீ பிழைப்பாய் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்கிட்ட பேசினார். நான் எந்திரிச்சு உட்காந்து ஆப்பிள் ஜூஸ் குடிக்கேன். இவரும் டிஸ்சார்ஜ், இவரும் டிஸ்சார்ஜ். ஐயா, நம்ம வாழ்க்கையில் நம்ம அனலாக வைப்பது எது தெரியுமா? பாடுகள் உபத்திரவங்கள். அதில் பாடு வேணும், உபத்திரம் வேணும் அப்படி நான் சொல்லலை. கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகளில் நான் பிரியமாக இருக்கிறேன். யார் சொல்கிறா? பவுல் சொல்கிறேன். இக்காலத்து பாடுகள் இனி வரக்கூடிய மகிமைக்கு ஒப்பிடப்படத்தக்கவைகள் அல்ல. நீங்கள் பட்ட கஷ்டம் சத்தியமாக நான் சொல்கிறேன், ரிஜாய்ஸ் ஃபேமிலி, உங்கள் பிள்ளைகள் படக்க போகிறதே கிடையாது, உங்கள் பேர பிள்ளைகள் பட போகிறதே கிடையாது. உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். எழுந்திருக்கலாமா? இல்லை, எழுந்திருக்க. இப்படி கர்த்தருக்கு நம்ம கொடுத்துடலாம். நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே. தீமைகளை நன்மையாக மாற்றினே, துன்பங்களை இன்பமாக மாற்றினே. தீமைகள்
செய்தீர் நன்றி நன்றி. சுவாசப்புடமேட்டீர் நன்றி, பொன்னாக விளங்கச் செய்தீர் நன்றி நன்றி. எல்லாம் நன்மைக்கு. அப்படியே உட்காந்துருங்க ஒரு நிமிஷம். நம்ம பிள்ளைங்க அருமையான மகள் சாலமோன் பிரதர் ரேச்சல் சிஸ்டருடைய குமாரத்தி மெர்சி, கௌசல்யா என்ற மெர்சி. வாங்க கார்த்திக் ஷியாம், தயவுசெய்து முன்னால் வாங்க. ஆண்டவர் நம்ம சபைக்கு நல்ல ஒரு மருமகனை கொடுத்துருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்த பிள்ளைங்க வாங்க. ஷியாம் மெர்சி ஸ்டேஜுக்கு வாங்க, மேலே வாங்க ப்ளீஸ். அவங்களுடைய திருமணம் சிறப்பாக நேர்த்தியாக அழகாக ரொம்ப நடந்துச்சு. சபையை உங்களை வரவேற்கிறோம் பிள்ளைகளே. ஆமென். செவ்வாய்க்கிழமை கோயம்புத்தூரில் பல்லடம் அப்படின்னுங்கிற இடத்துல போய் செவ்வாய்க்கிழமை நிச்சயதார்த்த ஆராதனை நான் அதில் மெசேஜ் கொடுத்தேன். புதன்கிழமை மேரேஜ் ஆராதனை நான் ஜோம் பண்ணேன். ஒரு பாஸ்டர் செல்வராஜ் சூலூர்லேருந்து அவர் வந்து திருமணத்தை நடத்தி வைத்தார். ஒரு திருமணம் நடப்பது, பிள்ளைகள் பெறுவது பெரிய சந்தோஷம். ஆகவே அருமையான பிள்ளைகளை நம்ம சபையாய் அவங்க வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். நம்முடைய பிள்ளை குமாரத்தை எங்கே போனாலும் கோடாகோடியாய் பெருக்கும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஜோம் பண்ணிடலாமா? பிதாவே, அருமையான பிள்ளைகள் கார்த்திக் என்ற சியா, கௌசல்யா என்ற மெர்சி, அருமையான எங்கள் பிள்ளைகளை நாங்கள் ப்ளஸ் பண்ணுகிறோம். சகோதரர்கள் விசேஷத்தினுடைய உச்சந்தலையின் மேல் முச்செடியிலே எழுந்தனுடைய தயவு பிள்ளைகள் மேலே இறங்கும்படி செபிக்கிறோம். பிள்ளைகளுடைய அலங்காரம் தலையீற்று காளையினுடைய அலங்காரத்தை போலும், கொம்புகள் காண்டாமிருகத்தை கொம்புகளைப் போல பெருக பண்ணுங்கப்பா. அந்த யோசேப்பு நிமித்தம் தேசம் அது நிறைவும் ஆசீர்வதிக்கப்பட்டது போல ஆண்டவரே எங்கள் மகள் மெர்சி ஷியாம் போகிற இடத்துல எல்லாம் ஆசீர்வாதம் நிறைவு உண்டாகட்டும். எங்கள் சபையில் இன்னும் திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணமாக, திருமணம் முடிந்து ஆண்டவரே நொந்து நூடுல்ஸாக இருக்கிற குடும்பங்கள் கட்டப்பட்ட கிருபை தார். நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், சபையாய் வாழ்த்துகிறோம். கொடாகொடியாய் பெருகட்டும். ரெண்டு பெற்றோர்கள் ஆறுமுகம் ஐயா, பாலாமணி அம்மா, ஆண்டவரே சாலமோன் ரேச்சல் குடும்பங்களை பிளஸ் பண்ணுகிறோம். குடும்பங்கள் தழைக்கட்டும். கர்த்தருக்கு பயந்த மருத்துவச்சிகள் குடும்பம் சிப்போரால் போவால் தழைத்தது போல தழைக்கும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஹல்லேலூயா. நல்ல மறுபடியும் உற்சாகமே கரங்களை தட்டி காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஓகே, நான் ஆசீர்வாதம் சொல்லி முடிச்சிடறேன். பிறந்த நாள் திருமண நாள் யாருக்கு இருக்குதா? வாங்க. ஓ சரி, இன்னைக்கு வெட்டிங் டே. சேர்மன் எக்ஷரன் சிஸ்டர், உங்களுக்கு பர்த்டே இருந்துச்சுங்க. பிரபா சிஸ்டர், ராஜா பிரதர் பிறந்தநாள். ஜெனிஃபர் சேர்மன் அவங்களுடைய வெட்டிங் டே. கிறிஸ்டினா எக்ஷரன் இருந்துச்சு இல்லைங்க. வேணி சிஸ்டர் எம்மிமாக்கு 1ஆம் தேதி பிறந்த நாள். வெரி குட். 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை உண்டு. 1ஆம் தேதி சொன்ன ஞாபகம் வருது. சனிக்கிழமை சாயங்காலம் 5:30 to 6 வாக்குத்தத்த ஆராதனை. சரியா? காலையில் அலர்ட்டாக இருக்கேன் அனலாக இருக்கேன்னு செக் பண்ண தான் அப்படிலாம் சொல்லுவேன். காலையில் 5:30 to 6. அதனால் காலையில் கொஞ்சம் எந்திரிச்சிருங்க. 1ஆம் தேதி மாதம் 1ஆம் தேதி சீக்கிரமாக எந்திரிச்சு ஆண்டவர் சமூகத்துக்கு வர்றது பெரிய ஆசீர்வாதம். ஜோம் பண்ணிடலாம். கர்த்தாவே, டைத்துக்கு பிறந்தநாள் எந்திரிச்சுன்னு இல்லைங்க, எந்திரிங்க. டைத்துக்கு பிறந்தநாள், டைத்துக்கு பிறந்தநாள், டைத்துக்கு பிறந்தநாள். பெனிட்டா கல்யாணத்துக்காக என்னுடைய கோ பிரதர் உடைய மகள் சாந்தினியோட அக்கா மகா கல்யாணம் என்னைக்கு? செவ்வாய்க்கிழமை. ஜோம் பண்ணிடலாம் சபையாய். ஓகே, வேறு யாராவது இருக்கீங்களா? எந்திக்கணும்னு நினச்சேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் கையை தூக்கணும், என் கை தெரியலையா பாஸ்டர், கடைசியில் பார்த்தா இப்படிலாம் சொல்கிறது. ஓகே, ஜோம் பண்ணிடலாம். கர்த்தாவே, கல்யாண நாள் வருகிற சேர்மனுக்காய், ஜெனிஃபர் தம்பிக்காய், தங்கச்சிக்காய், சேர்மன் தம்பிக்காய், யக்ஷரன் கிறிஸ்டினாக்காய் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. 3 அற்புதங்கள் இந்த நல்ல பர்த்டே திருமண நாள் வருகிற பிரபா சிஸ்டருக்காய், ஆண்டவரே எமிமாக்காய், முருகன் கலைவாணிக்காக, டைத்துக்காக, ரூத் அம்மா குடும்பத்துக்காக வருகிறோம் ஆண்டவர். அடுத்த பர்த்டே வர்றதுக்குள்ளே, அடுத்த வெட்டிங் டே வர்றதுக்குள்ளே
இந்த நாள் காலையில் சொன்னீங்க 3 பெரிய அற்புதம் இந்த குடும்பங்களை நடக்கும்படி. ஆன்லைனில் யார் இருந்தாலும் ஆண்டவரே இந்த ஒரு வருஷத்துக்குள்ள 3 பெரிய மிராக்கிள்ஸ் உங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும். பொருளாதார செழிப்பு, குடும்ப உறவுகள் கட்டப்படட்டும் ஆண்டவரே, ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை கட்டப்படட்டும் ஆண்டவரே. ஏதாவது சொல்கிறதுக்கு அடையாளமாய் ஒரு சாலிடாக ஒரு சொத்தை பிள்ளைகள் கரங்களை கொடுக்கும்படி நம்ம எல்லாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி 3 ஆசீர்வாதம் இந்த பிறந்த நாள் திருமண நாள் வருகிற பிள்ளைகள் மேலே நடப்பதாக ஆசீர்வதிக்க. எங்கள் ரிஜாய்ஸ் குடும்பத்தை ஆசீர்வதிக்க. புதிதாய் திருமணம் முடிந்த ஷியாம், கார்த்திக் ஆண்டவரே, கௌசல்யா, மெர்சியை பிளஸ் பண்ணுகிறோம். தொடர்ச்சியாய் வியாழக்கிழமை நடக்கிற சகோதரிகள் ஜெபம், சனிக்கிழமை நடக்கிற வாக்குத்தத்த ஆராதனை 1ஆம் தேதி 5:30 to 6:30 காலையில் நடக்கிற வாக்குத்தத்த ஆராதனை ஆசீர்வதி. பெனிட்டா கல்யாணத்தை விசேஷமாக சந்துரு அண்ணன், பிரபா, மதனி ஆண்டவரே, ஜாஷுவா, அபிகா ஆண்டவரே ஸ்தோத்திரம், இனியா, புதியா விசேஷமாக பெனிட்டா, சாம், காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மத்தியில் வந்த மரக்கடை சுரேஷ் அண்ணன் அவங்களுடைய மகன், கர்த்தாவே உங்கள் மனைவி சாந்தி, குமாரன் சாமுக்கும் என்னுடைய சாந்தினியுடைய அக்கா மகள் பெனிட்டா திருமண வைபவங்களை திங்கட்கிழமை நடக்கிற நிச்சயதார்த்த ஆராதனை, செவ்வாய்க்கிழமை நடக்கிற கல்யாண ஆராதனைகளை ஆசீர்வதி. இயற்கைகளை அனுகூலமாய் மாற்றித்தார். தேவைகளை சந்தியும். பிள்ளைகள் புத்திர பாக்கியங்களை பெற்று சுகமாய் வாழட்டும். பெற்றோர்கள் சந்திரனை எங்கள் ஆரம்ப நாட்கள் எங்களோடு இருந்து செய்த உதவிக்காய் நன்றி. பிரபாமனே ஜாஷுவா பிளஸ் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய சமாதான சந்தோஷம் நம் அனைவரோடு இருப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்குறவங்க, பிளஸ் பண்ணுறவங்க நீங்கள் பிளஸ் பண்ணலாம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.